இந்தியாவுக்கு யாரு ஜெட் இன்ஜின் கொடுக்க அப்படின்ற மாதிரியான ஒரு போட்டி இருக்கு. இதுல அமெரிக்காவினுடைய ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ், யூகேவினுடைய ரோல்ஸ் ராய்ஸ், பிரான்சினுடைய சாஃப்ரான் இருக்காங்க. இதுல பிரான்சினுடைய சாஃப்ரான் ஒருபடி முன்னாடி போய் இந்தியாவில் எம்ஆர்ஓ ஃபெசிலிட்டிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எம்ஆர்ஓனா மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் ஓவர்ஹால் ஃபெசிலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை ஹைதராபாத்தில் கொண்டு வராங்க. ஏன் ஃப்ளைட்டுக்கான மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டியை இந்தியாவில் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்தியாவில் நாளுக்கு நாள் விமானத்தில் பயணிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. இது அதிகமாகிறதுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட், ஆகாஷ், ஏர் இந்தியா மாதிரியான நிறுவனங்கள்லாம் நிறைய ஃப்ளைட்டுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் மெயின்டெனன்ஸ்க்காக வெளிநாட்டுக்கு போனோம்னா நிறைய செலவாகும். மெயின்டெனன்ஸ்க்காக மட்டுமே இந்தியாவுடைய அந்நிய செலாவணி நிறைய வெளிநாடுகளுக்கு போகிற மாதிரி இருக்கும். இதை ஏன் நம்ம செய்யணும்? நம்ம இந்தியாவிலே ஒரு எம்ஆர்ஓ ஃபெசிலிட்டியை கொண்டு வரணும்னு இந்தியாவுக்கு ரொம்ப நாளாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஏன்னா இந்தியா செல்ஃப் ரிலையன்ஸ், ஆத்ம நிர்பார் பாரத் நோக்கி பயணிக்கிறதுனால இதை ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கிட்டு இந்தியாவில் அவங்களுடைய எம்ஆர்ஓ சென்டரை சாஃப்ரான் கொண்டு வந்திருக்காங்க. இதனால இந்தியாவில் இருக்க விமானங்கள் மட்டும் இல்லை, இது ஒரு ரீஜனல் ஹப் ஆக்ட் ஆகுது. வெஸ்ட் ஏஷியா, சவுத் ஏஷியா, ஆப்பிரிக்கா நாடுகள்ல இருந்து கூட விமானங்கள் இங்கே தான் மெயின்டெனன்ஸ்க்கு வரும். அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கு நிறைய அந்நிய செலாவணி கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் இந்திய விமானங்கள் நிறைய ரூபாயை சேவ் பண்ணி பேசஞ்சர்ஸினுடைய டிக்கெட்டுக்கு மேலே போடக்கூடிய அந்த ஒரு விலையுமே கம்மி பண்ணி இன்னும் கொஞ்சம் விமானங்களில் பறக்கிறவங்களோட எண்ணிக்கையை அதிகமாக்கலாம். இதனால இந்தியாவுக்கும் நன்மை, சாஃப்ரான் நிறுவனத்துக்கும் நன்மை. அவங்களுக்கு தேவையான ப்ரொஃபஷனல் ஸ்கில்டு லேபர்ஸ் இந்தியாவிலே ரொம்ப ஈஸியாகவே கிடைக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி ஸ்கில்டு லேபர்ஸ்க்கு சாஃப்ரான் பார்க்கப்படுது. நம்ம ஓகோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த்.